ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்கன்னா, தேர்ஸ்டே விலாக் தான் பார்த்துட்ருக்கீங்க. லஞ்ச் ரெசிபி. நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் என்ன பண்ணாலும் 4 பேர் 4 விதமாக பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. கொஞ்சம் வெயிட் போட்டால் குண்டாகிட்டேன்னு சொல்லுவாங்க, வெயிட்டை குறைச்சா உடம்பு சரியில்லையான்னு கேட்பாங்க, நல்ல ட்ரெஸ் பண்ணால் சீன் போடுறேன்னு சொல்லுவாங்க, சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணால் லோ கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, சீரியஸாக இருந்தால் போரிங்னு சொல்லுவாங்க, ஜாலியாக இருந்தால் இம்மெச்சூர்னு சொல்லுவாங்க. அதனால் எல்லாருக்கிட்டேயும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அதுக்காக நம்ம லைஃப்பை ஸ்டாப் பண்ணக்கூடாது. நமக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக இருக்கணும். நம்ம ஹெல்த்து, நம்ம ஹாப்பினஸ், நம்ம பீஸ், இதுதான் முக்கியம். மற்றவங்க நம்மளை என்ன பேசுகிறாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தால் நமக்கான வாழ்க்கையை நம்ம என்ஜாய் பண்ண வாழ முடியாது. ரைஸை வடித்து வச்சுட்டேன், ரசம் வந்து ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஈஸியான கத்திரிக்காய் பொரி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஒரு வானலை வச்சு ஆயிலை ஊற்றி கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காவும் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு தக்காளி போட்டு அதுவும் ஒரு 2 நிமிஷத்தில் வதங்கினதுக்கப்புறம் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து 10 நிமிஷம் அப்படியே சிம்மில் மூடி வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் பொரி குழம்பு ரெடி ஆகிட்டோம். உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கார குழம்பு பிடிக்காதவங்க கூட செய்யலாம். பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னும் ஒரு விளாகில் பார்ப்போம். பை கைஸ்.